ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலைவேளையிலையும் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்ளுகிற வேத வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இந்த யோவான் ஸ்நானகன் ஜனங்களுக்கு பாவ மன்னிப்புக்கு என்று ஞானஸ்நானம் கொடுக்கிறார். இவர் யோர்தானில் ஞானஸ்நானம் கொடுக்கிறதை கேள்விப்பட்டதான பரிசேயரும் சதுசேயரும் இந்த யோர்தானில் யோவான் ஸ்நானகனுடைய கரத்தினாலே ஞானஸ்நானம் பெறும்படி அவர்கள் ஓடி வருகிறதை இவன் கண்டு, பிரியன் பாம்பு குட்டிகளே, வரு கோபாக்கினைக்கு பகை காட்டினவன் யார்? உங்களுக்கு சொன்னவன் யார்? மனம் திரும்பிவிடுங்கள், ரட்சிக்கப்படுங்கள், மீட்கப்படுங்கள் என்று சொன்னது யார்? அவர்களை பார்த்துதான் இந்த யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறார், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். நம்முடைய வாழ்க்கையில நாம் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி கொடுக்கிறவர்களாய் மாறணும். நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், நான் மனம் திரும்பிட்டேன், நான் ஆண்டவருடைய பிள்ளை அப்படின்னு சொல்ற ஒரு கூட்டம், வெகுஜனங்கள் அப்படிதான் சொல்றாங்க. ஆனா மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி இல்லை. என்ன இல்லை? சுபாவம் மாறல, காய்மகாரம் மாறல, மற்றவர்களை குறித்து உரம் கூறுவது மாறல, மற்றவர்களை கேவலமாய் பேசுவது மாறல, குறைவாய் பேசுவது மாறல, குறைத்து பேசுவது மாறல. ஆனா நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன். திருடுவது மாறல. ஒரு சமயம் ஒரு சபையில ஆராதனை முடிந்து அந்த ஊழியக்காரர் அவருடைய அசிஸ்டன்ட் எப்பொழுதுமே அந்த ஊழியக்காரர் போன பின்பு, சபை மக்கள் போனது பின்பு அவர் அந்த காணிக்கையை எடுத்து கொண்டு வருவார். அன்றைக்கு அந்த அசிஸ்டன்ட், அந்த ஊழியக்காரருடைய அசிஸ்டன்ட் பேகை பார்க்குறாரு. பேகை காணோம். அதில் தான் சாவி இருக்கு, அதில் தான் எல்லாமே அந்த டீட்டெயிலாம் அதில் தான் இருக்கு. அவர் என்ன பண்ணிட்டாரு? உடனே சுதாரிச்சிருக்கணும். யாரும் மாறுதலாய் கொண்டு போய் விட்டார்கள் என்று சொல்லி அவர் உடனே சபையை பூட்டிட்டு சபையிலிருந்து வாகனத்தை எடுத்துட்டு இங்க டவுன் சர்ச்சில் இன்னொரு சாவி இருக்கும், அதை எடுத்துக்கொண்டு மறுபடியும் அந்த கிராமத்துக்கு போகிற, அது ஒரு 5 கிலோமீட்டர் தான், அது ஒன்றும் பெரிய தூரம் இல்லை. அது அவர் போயிட்டு வருவதற்கு ஒரு மணி நேரம் எடுத்துக்கொண்டது, அவ்வளோதான். ஏன்னா அது டிராஃபிக்காக இருக்கும். வந்து அந்த இன்னொரு சாவியை எடுத்துக்கொண்டு அவர் போகிறார். போனால் சபை பூட்டி தான் இருக்கு.
உள்ள காணிக்கப்பட்டியில் காணிக்கையை காணோம். காணிக்கப்பட்டி உடஞ்சிருக்கு. காணிக்கப்பட்டியில் அந்த சாவியை போட்டு எடுத்துட்டு அதை ஒரு மாதிரி பண்ணி வச்சுட்டு போயிருக்கானுங்க. இவருக்கு பேரதிர்ச்சி, என்ன செய்யறதுனே தெரியல. யார் எடுத்திருப்பா? அந்நியன் எடுத்ததில்லை. அப்ப யாரு? சபைக்கு வருகிற, சபையில் நன்றாக அறிந்த ஏதோ ஒரு நபர்தான் அதை செய்திருக்க வேண்டும். அப்ப அப்படி ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா கண்டுபிடிச்சோம். உடனே அந்த மனிதனை, அந்த குடும்பத்தை கண்டுபிடிச்சோம். அதுல 3 நபர்கள். அந்த 3 நபர்களில் ஒருவன் தான் அதை துணிகரமா அவனை தான் அனுப்பியிருக்காங்க. மற்றவங்க கூட நின்று இருக்காங்க. அவன் தான் எல்லாம் பணத்தை எடுத்து அதை எடுத்துட்டு ஒரு சின்ன வழியா அவன் தலை மட்டும்தான் வெளியே போகும். அந்த ஓட்ட வழியா உள்ள வந்திருக்கான். அதே ஓட்ட வழியா வெளியே போயிட்டான். இது எங்களுக்கு பெரிய ஆச்சரியம். ரட்சிக்கப்பட்டு விட்டான், ஞானஸ்நானம் பெற்றுட்டான், சபையில கரங்களை உயர்த்தி ஆராதிக்கிறான். ஆனா மனம் திரும்புதலுக்கேற்ற கனி இல்லை. மனம் திரும்புதலுக்கேற்ற கனி கொடுக்க முடியல. ஏன்னா முழுமையான ரட்சிப்பு இல்லை. திருட்டு குணம் அப்படியே தான் இருக்கு. சிலருக்கு பாருங்க, இந்த திருட்டு குணம்லாம் இருக்காது, ஆனா மற்றவர்களை மன்னிக்கிற சுபாவம் இருக்காது. அவங்க என்ன இப்படி சொல்லிட்டாங்க, அவங்க என்ன அப்படி சொல்லிட்டாங்க, இவங்க இப்படி என்ன பேசிட்டாங்க, இவங்க என்ன அப்படி பேசிட்டாங்க அப்படின்னு 50 வருஷம் ஆனாலும் அப்படியே மனதில் வச்சுட்டு பேசிட்டாங்க. அவங்க அப்படி சொல்லிட்டாங்க, இவங்க இப்படி பண்ணிட்டாங்க. இதே சொல்லி 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 மனம் திரும்புதலுக்கேற்ற கனி இல்லாமல் குறை சொல்லியே மறித்து போகிற ஒரு கூட்டத்தை நாம் பார்க்க முடியும். பரிசேயர் தான், சதுசேயர் தான், வேத பண்டிதர்கள் தான், வேதத்தை நன்கு அறிந்தவர்கள் தான், தசோபாகம் கொடுக்கிறவங்க தான், ஊழியத்தில் முன்னிற்கிறவர்கள் தான். ஆனால் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி இல்லை. நம்ம வாழ்க்கையிலையும் நமக்கு விரோதமாக யாராவது தவறு பண்ணியிருப்பாங்க, குறைவா பேசியிருப்பாங்க. அவங்கள மன்னிக்கிற சுபாவம் நமக்கு இல்லாமல் இருக்கும். அவங்கள குறித்து நமக்கு விரோதமா அவங்க பேசின காரியங்கள், எண்ணின சொன்ன காரியங்கள் எல்லாம் நம்ம கண்ணுக்கு முன்னாடி நிற்கும். நான் எப்படி மன்னிக்க முடியும்? நான் எவ்வளோ நன்மை செஞ்சேன், அவங்க எனக்கு விரோதமா எழும்பிட்டாங்க, பேசிட்டாங்க, கிரியை செஞ்சிட்டாங்க. நான் எப்படி அவங்கள மன்னிக்க முடியும்? நாளை மன்னிக்க முடியாது. ஆண்டவரே சொன்னாலாம் மன்னிக்க முடியாது. ஏன்னா நான் நிறைய செஞ்சிட்டேன். நான் நிறைய கொடுத்துட்டேன். நான் நிறைய அவங்க குடும்பத்துக்கு, அவங்களுக்கு நிறைய செஞ்சிட்டேன். யாருக்காக? அவங்களுக்காகவா? அந்த நபர்களுக்காகவா? இல்லை ஆண்டவர் சொல்லியா? இல்லை, ஆண்டவர் சொல்லி தான் நான் செஞ்சேன். ஆனால் ஆண்டவர் சொன்னார்ல, ஆண்டவருக்காக செஞ்சாச்சுல, அவர் பார்த்துக்க மாட்டாரா? அவர் கையில் விட்டுட்டு நாம நம்ம வேலையை பார்க்கணும். நாம சில நேரத்தில் நமக்கு ஒரு புக் ஒன்று நான் படிச்சிருக்கேன். மோட்ச பிரயாணின்னு ஒரு புக்கு. இந்த மோட்ச பிரயாணி என்ற புக்கில் பார்த்தீங்கன்னா
பாவ மூட்டைய முதுகிலே தூக்கிக்கிட்டு அவன் நடக்கிற நட, அது திரும்பி நம்ம பார்த்தா நாம் அங்கே நின்று பார்த்தா அப்படி தான் இருப்போம். எல்லாத்தையும் தூக்கிக்குவோம், முதுகில் சுமந்துக்குவோம். இவர் சொன்னது, அதை சொன்னது, இதை சொன்னது, இப்படி சொன்னது, வந்தியில் உட்கார்ந்தப்ப எனக்கு கறி வைக்காம விட்டது, எனக்கு குழம்பு ஊற்றாம விட்டது, எனக்கு தண்ணி கொடுக்காம விட்டது, எல்லாத்தையும் 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 அப்படியே வச்சுட்டே வருவோம், மனதில் வச்சுட்டே வருவோம். வச்சுட்டே வந்து ஆண்டவர்கிட்ட குறையாக சொல்லுவோம். ஆண்டவர் இன்றைக்கு காலை வேளையில் சொல்கிறாரு, நீ மனம் திரும்பணும், உனக்கு மனம் திரும்புவதற்கு ஏற்ற கனி கொடுக்கணும். அப்படின்னா நீ மன்னிக்கணும். உன் இருதயத்தில் அந்த மன்னிப்பு வேணும். கணவனார கூட மன்னிக்க முடியாத சில மனைவிகள் கணவனை மன்னிக்காது. எத்தனை வருஷம் கல்யாணம் ஆயாச்சு, 30 வருஷம் இருக்கும், 35 வருஷம் இருக்கும். அந்தாலும் எனக்கு இந்த இது பண்ணிட்டான், அது எப்படி நான் மன்னிக்க முடியும்? அதெல்லாம் மன்னிக்க முடியாது. அவனுக்கு கர்த்தர் ஏதாவது பண்ணணும். ஆனால் பாருங்க, புருஷனோடு பேசும்போது நல்லா தான் பேசுவாங்க. ஆனால் கோபம் வந்துட்டா பழைய கதையெல்லாம் கொண்டு வந்துடுவாங்க. ஆண்டவர் இன்றைக்கு காலையில் நம்மகிட்ட ஒரு காரியத்தை பேச விரும்புகிறாரு. அதில் மனம் திரும்புவதற்கேற்ற கனி கொடுக்கணும். மனம் திரும்புவதற்கேற்ற கனி இல்லை. நம்ம மனம் திரும்புவதற்கேற்ற கனி கொடுத்தாதான் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நமக்கு ஆண்டவர் கொடுக்க முடியும். தேவனுடைய நன்மையை நமக்கு தர முடியும். சும்மா நாமளே நான் கனி கொடுக்குறேன், நான் ஆண்டவர் ரட்சிக்கப்பட்டுட்டேன், ஆண்டவருடைய பிள்ளை, நம்ம சொல்கிறதுல புண்ணியம் கிடையாது. நம் மனம் திரும்பி ஆண்டவர் கேட்ட கனி, மனம் திரும்புவதற்கேற்ற கனி, தேவன் பிரியமாய் நம்மை பார்ப்பதற்கேற்ற கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு தருவாராக. இந்த கால வேளையில் நீங்கள் ஒப்பு கொடுத்து ஆண்டவர்கிட்ட கேளுங்க, நான் எதில் மன்னிக்கணும்பா, எதில் நான் மனம் திரும்பணும், எதில் உமக்கு ஏற்ற கனி கொடுக்கணும், அதை எனக்கு கற்றுத்தாங்க, அதில் நான் முன்னேற எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேளுங்க. இந்த கால வேளையில் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார். உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாத தடையெல்லாம் மாறும், நன்மையினால் நிரப்பிடுவார். வருகிற நாட்களில் தேவ பிரசன்னத்தினால நிரப்பப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளையா நீங்கள் காணப்படுவீங்க. ஆமென், ஆமென்.